வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஆக்சல் வேர்ல்ட் அனிமேவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வீடியோக்குள்ள போனோனே நம்ம போன எபிசோடோட கடைசியிலே சொல்லியிருப்போம், நம்ம ஹாருவை எதிர்த்து ஒரு சேலஞ்சர் வந்திருப்பாரு அப்படின்னு. சோ அந்த சேலஞ்சர் வந்த உடனே ஃபைட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துரும். அவர் வந்த உடனே பின்னாடி பார்த்தா அந்த சேலஞ்சர் வேற யாரும் இல்ல, ஒரு எலும்பு மண்டையன் தான். அந்த எலும்பு மண்டையன் ஒரு பைக்ல வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத வேடிக்கை பாக்குறதுக்கு அங்க மத்த இருக்கிற பிரெயின் பஸ்டோட லிங்கர்ஸ் எல்லாரும் அங்க வந்து நிப்பாங்க. நம்ம ஹீரோவோட அவதார் பேரு சில்வர் க்ரோ, அந்த எலும்பு மண்டையனோட அவதார் பேரு ஆஷ் ரோலர். சோ அந்த எலும்பு மண்டையன் பைக்ல நேருக்கு நேரா நம்ம ஹீரோ நோக்கி வருவான். உடனே நம்ம ஹீரோ தப்பிச்சு போலான்னு பாக்குறப்ப வந்து ஒரே ஒரு விட்டு ஏத்திடுவான். அதுல போய் நம்ம ஹீரோ எங்கேயே விழுந்துருவாரு. அதோட அவரோட ஹெச்பியும் ஃபுல்லா குறைஞ்சிரும். அந்த எலும்பு மண்டையன் ஜெயிச்சிருவான். இது எல்லாத்த பத்தியும் லஞ்ச்ல உட்காந்து யுக்கி கிட்ட நம்ம ஹாரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம யுக்கி சொல்லுவாங்க, நான் அப்பவே உன்ட்ட சொன்னேன்ல, தேவையே இல்லாம போய் குளோபல் நெட்ல கனெக்ட் ஆகாதுன்னு, நீ தான் போய் கனெக்ட் ஆகி இப்ப தேவையே இல்லாம அடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு நம்ம யுக்கி சொல்லுவாங்க. இப்போ உனக்கு பிரெயின் பஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம யுக்கி கேட்பாங்க. உடனே நம்ம ஹாரு சொல்லுவாரு, இது வெறும் ஒரு ஃபைட்டிங் கேம் தான், அந்த ஃபைட்டிங் கேமுக்கு ரியாலிட்டியை யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லுவாரு. நம்ம பிரெயின் எல்லாத்தையும் 1000 மடங்கு ஆக்சிலரேட் பண்றது வெறும் ஒரு சண்டைக்காகவா அப்படின்னு நம்ம ஹாரு கேட்பாரு. உடனே நம்ம யுக்கி சொல்லுவாங்க, நம்ம ஆக்சிலரேட் பண்றது சண்டைக்காக கிடையாது, நம்ம சண்டை போடுறதே அந்த ஆக்சிலரேட் பண்றதுக்காக தான் அப்படின்னு. புரியாம நிக்கிற ஹாரு கிட்ட, நீ ஆக்சிலரேட் பண்ணி இப்ப வா, அப்பதான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு நம்ம யுக்கி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேரும் பர்ஸ்ட் லிங்கை யூஸ் பண்ணி அந்த வேர்ல்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம யுக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உடனே அந்த அவதார் ஐகானை கிளிக் பண்ணி அதுல என் கூட ஒரு டியூவலுக்கு சேலஞ்ச் கொடுத்துட்டு நேரா இந்த இதுக்கு வா, அப்பதான் உனக்கு எல்லாத்தையும் என்னால புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹாருவும் அந்த இடத்துல சேலஞ்ச் கொடுப்பாரு. நம்ம யுக்கியோட அவதாரோட பேரு பிளாக் லோட்டஸ். உடனே ஹாரு கேட்பாரு, நான் உங்க கூட கண்டிப்பா நிஜத்திலே சண்டை போடணுமா அப்படின்னு. உடனே நம்ம யுக்கி சொல்லுவாங்க, நீ சண்டைலாம் போட தேவையில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஃபுல் டைமுக்கு அப்படியே இருந்துட்டோம்னா சீக்கிரமா இதை டை ஆக்கிடலாம் அப்படின்னு. அப்ப நம்ம ஹாரு கேட்பாரு, இந்த டிசைனை என்னால மாத்த முடியுமா, இது கொஞ்சம் மொக்கையா இருக்கு அப்படின்னு. உடனே நம்ம யுக்கி சொல்லுவாங்க, நேத்து உனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்திருக்கும்ல அப்படின்னு. உடனே நம்ம ஹாரு யோசிச்சு பாப்பாரு, ஆமா ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அந்த கனவுல உன்னோட மைண்டுக்குள்ள போய் உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைனை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லுவாரு. உடனே நம்ம ஹாரு கேட்பாரு, அப்ப உங்களோட டிசைனும் அதை பொறுத்தது தானே அப்படின்னு. நம்ம யுக்கி, இல்ல என்னோட அவதார் இது கிடையாது, என்னோட அவதாரை நான் சீல் பண்ணிட்டேன், அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம யுக்கி கேட்பாங்க, நீ அந்த ஆஷ் ரோலர் கிட்ட தோத்தோனே உன்னோட ரிசல்ட்டை பாத்தியான்னு. ஆமா நான் பார்த்தேன், அதுல பர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹாரு சொல்லுவாரு. அந்த பர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் தான் இந்த ஆக்சலரேட் பண்றதுக்கு உதவுறது. அந்த பர்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணா ஒரு தடவை ஆக்சலரேட் பண்ணலாம். நம்ம போன எபிசோட்லயே பார்த்திருப்போம், கரெக்டா அந்த கோரமண்டையன் ஹாரு அடிக்க வரப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆக்சலரேட் பண்ணி வந்து அந்த கோரமண்டையனுக்கு எதிராகவே ஒரு பிளானை போட்டு அவனை மாட்டி விட்டுருப்பாங்க. இதே மாதிரி கரெக்டான நேரத்தில் ஆக்சலரேட் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கலாம், ஏதாவது ஒரு கேமை ஜெயிக்கலாம், இல்லனா பணக்காரனா கூட மாறலாம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆக்சலரேட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரெயின் பஸ்ட்ல இருக்கிறவங்களா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆரம்பிக்கும் போது 100 பாயிண்ட்ஸ் இருக்கும். அவங்க ஒரு தடவை அவன் லெவல்ல இருக்கிற யாரு கூடயாவது தோத்தாங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் போகும். இப்ப நம்ம கரெக்டா ஹாரு கிட்ட 88 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப 0 பாயிண்ட்ஸ் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரு கேட்பாரு. 0 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த பிரெயின் பஸ்ட் ப்ரோக்ராம் தானாவே அன்இன்ஸ்டால் ஆயிரும், அதை எப்பயுமே திரும்பி இன்ஸ்டால் பண்ணவே முடியாது அவங்களால. அப்ப நம்ம ஹாரு கேட்பாரு, என்ன மாதிரி ஒரு லூசர் கிட்ட நீங்க ஏன் ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னு. உடனே நம்ம யுக்கி சொல்லுவாங்க, நீ ஒன்னும் லூசர் கிடையாது, உன்கிட்டயும் பொட்டன்ஷியல் இருக்கு, அதனாலதான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு. பதிலுக்கு நம்ம ஹாரு என்ன சொல்லுவாருன்னா, அந்த கோரமண்டை கிட்ட இருந்து நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க, அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம யுக்கி சொல்லுவாங்க, முதல்ல நீ சண்டை போட கத்துக்கணும் அப்படின்னு. அடுத்து நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட அந்த இடத்த காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹாரு கேட்பாரு, என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. உடனே நம்ம யுக்கி சொல்லுவாங்க, கண்டிப்பா உன்னால பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா நான் ஏன் உன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னு. அடுத்து நம்ம யுக்கி சொல்ல ஆரம்பிப்பாங்க, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ இந்த ஸ்கூல்ல இருந்து வெளில போன உடனே குளோபல் நெட்ல கனெக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போயிருவ. அந்த இடத்துக்கு போன உடனே வேற யாராவது வந்து உன்னை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நீ அந்த ஆஷ் ரோலரை கண்டுபிடிச்சு அவனை சேலஞ்ச் பண்ணி தோக்கடிச்சிரு, அதுதான் உனக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹாருவும் அந்த இடத்துக்கு உள்ள போனோடனே குளோபல் நெட்ல கனெக்ட் ஆகி அந்த இடத்துக்கும் வந்துட்டு அவரோட ஃபைட்டை பாக்குறதுக்காக சுத்தி நிறைய பேர் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹாரு கிட்ட கிக்கு பஞ்ச் அப்படின்னு பேசிக்கான ஸ்கில்ஸ் மட்டும் தான் இருக்கும், இதை வச்சு அவனை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம யுக்கி கிட்ட கேட்பாரு. அப்ப நம்ம யுக்கி சொல்லுவாங்க, நீ தான் இதை உருவாக்குன, அதனால உன்னால கண்டிப்பா முடியும், நீயே உன் மேல நம்பிக்கை வை அப்படின்னு. நம்ம யுக்கி ஆஷ் ரோலர் கிட்ட மொத்தம் 2 வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த 2 வீக் பாயிண்ட்ஸ்ல ஒன்னு முக்கியமானது என்னன்னா அவனோட பைக்கோட நாய்ஸ். அந்த நாய்ஸை வச்சு அவன் எங்க இருந்து வரான் அப்படின்றத கரெக்டா நம்ம ஹாருவால கெஸ் பண்ணிட முடியும். கரெக்டா அந்த ஆஷ் ரோலர் பக்கத்துல வந்தோடனே நம்ம ஹாரு இவனை கண்டிப்பா என்னால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவன் ரொம்ப பக்கத்துல வந்தோடனே கரெக்டா ஜம்ப் பண்ணி அவன் மூஞ்சிலே ஒரு எத்துவாரு. அதுல அவனோட ஹெச்பியை நிறைய குறைச்சிருவாரு. அதே நேரம் நம்ம ஹாருவுக்கும் கொஞ்சம் ஹெச்பி போயிருக்கும். அவனை அடிச்சு முடிச்ச உடனே நம்ம ஆஷ் ரோலரோட 2வது வீக்னஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹாரு முடிவு பண்ணுவாரு. அது என்னன்னா, அவன் முக்காவாசி ஸ்ட்ரென்த் அவனோட பைக்ல தான் போட்டு வச்சிருப்பான், அவன் பைக்கை வச்சுதான் சண்டை போடுவான்.
அதனால அவனை சீக்கிரமாவே அடிச்சிட்டு வேற எங்கேயாவது ஒரு தெரியாத இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டா அவனோட பைக்ல இருந்து அவனால வந்து சேஸ் பண்ணி அடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹாரு நம்புவாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மாடியில போய் ஒளிஞ்சுக்கிடுவாரு. மாடியில ஒளிஞ்சுக்கிட்டு கீழே போய் அந்த ஆஷ் ரோலர் எங்க இருக்கான் அப்படின்னு பாப்பாரு. இங்க ஒவ்வொரு சேலஞ்சுமே 30 நிமிஷம் தான், அதனால 30 நிமிஷத்துக்கு மட்டும் ஒளிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு நம்ம ஹாரு நினைப்பாரு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஆஷ் ரோலர் தன்னோட பைக்கை மாடிஃபை பண்ணிட்டு நேரா மாடி மேலேயே ஓட்டிட்டு வந்துருவான். அப்ப நம்ம ஆஷ் ரோலர் சொல்லுவாரு, காலைல உன்னை தோக்கடிச்சதுனால நான் லெவல் 2 போயிட்டேன், அந்த லெவலோட போனஸை வச்சுதான் நான் என்னோட பைக்கை மாடிஃபை பண்ணி மேல வரைக்கும் ஓட்டுற மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சின்னதா யுக்கி பேசின ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. நம்ம யுக்கி ஹாரு கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு பர்ஸ்ட் லிங்கரோட பேர்லயுமே ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் தான் அவங்க எந்த மாதிரி சண்டை போட போறாங்க அப்படின்றத முடிவு பண்ணும். உன் பேர்ல இருக்க சில்வர் ரொம்ப ரொம்ப ரேரான கலர், கத்தியை வச்சு வெட்டவோ இல்ல கிளிக்கவோ முடியாது. அதே மாதிரி ஹீட் பாய்சன் எதுவுமே உன்னை எந்த எஃபெக்ட்டுமே பண்ணாது. ஆனா உன்கிட்ட இருக்க வீக்னஸ் என்னன்னா, யாராவது உன்னை வேகமா அடிச்சாலோ இல்ல எதையாவது உன்னை வச்சு மோதினாலோ நீ அதிகமான அளவு டேமேஜ் எடுத்துக்கிருவ, உன்னோட ஹெச்பி அதிகமா குறையும். அந்த ஒரு காரணத்தினால ஒருவேளை ஆஷ் ரோலர் உன்னை துரத்திட்டு வந்தானா உனக்கு ஓடுறதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு நம்ம யுக்கி சொல்லியிருப்பாங்க. மாடி மேல இருக்கிறதுனால சுத்தமா ஓட முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம ஹாரு தன்னிக்கிட்ட இருக்கிற அல்டிமேட் அட்டாக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்மரை அப்கிரேட் பண்ணி அவனை அடிக்கலான்னு போவாரு. டக்குன்னு பார்த்தா நான் அந்த ஆஷ் ரோலர் அவர் மேலே வண்டியை ஓட்டிட்டு போயிருவான். கஷ்டப்பட்டு மேல எந்திரிச்சு பாப்பாரு. அங்க பார்த்தா அங்க யுக்கி நிப்பாங்க. தான் மேல நம்பிக்கை வச்ச ஒரே ஒரு ஆள் யுக்கி மட்டும்தான். அவங்களோட நம்பிக்கையை நான் என்னைக்குமே வீண் போக விட மாட்டேன், அந்த ஒரு காரணத்தினால நான் தோக்க போறேனாலும் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டு தான் நான் தோப்பேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்று திருப்பி அவன் கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே சுத்தி சுத்தி ஓடுவாரு. ஓடிக்கிட்டே தான் விளையாண்ட எல்லா கேம்ஸையும் யோசிச்சு பார்த்து இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பாரு. நம்ம ஹாரோட பேர்ல இருக்க சில்வர் மாதிரியே ஆஷ் ரோலரோட பேர்ல இருக்கிற ஆஷ் கலருக்கு என்ன பவர்னா, அதை வச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு யூனிக்கான ஸ்கில் இருக்கும். அதே மாதிரி ஆஷ் ரோலரோட முக்கியமான ஸ்கில்லே அவனோட பைக் மட்டும்தான். அதனால அவனோட பைக்குக்கு என்ன வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவன் வச்சிருக்க பைக்கோட மாடல் 2000 வந்த மாடல் தான். அந்த மாடலுக்கு என்ன வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரு தேடிக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு அவன் பைக்கை பார்க்கும்போது ஒரு வீக்னஸ் அவருக்கு டக்குன்னு தோணிரும். அந்த ஒரு வீக்னஸ் வச்சு அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹாரு அவன் பக்கத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அவன் பக்கத்துல வந்த உடனே அதுல இருந்து விலகி அவன் பின்னாடி இருக்கிற அவன் பைக்கை புடிச்சுக்கிடுவாரு. பைக்கை புடிச்சுக்கிட்டோனே அந்த ஆஷ் ரோலர் என்ன சொல்லுவானா, நீயாவே வந்து என் பைக்கை புடிச்சுக்கிட்ட, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நீ பைக்கை புடிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாருவை பார்த்து ரொம்ப சிரிப்பாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனும் வேக வேகமா பைக்கை ஓட்டிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹாரு பைக்கை புடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆஷ் ரோலர் அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹாருக்கு அதிகமான அளவு இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட்னால அவரோட ஹெச்பியும் ரொம்ப ரொம்ப அதிகமா குறைஞ்சிக்கிட்டே வரும். நீ என் பைக்கை புடிச்சா மட்டும் என் பைக்கை நிறுத்திட முடியும்னு நினைக்கிறியா? என் பைக்கை விட்டு போறதுதான் நல்லது, இல்லனா இப்படி புடிச்சுக்கிட்டு இருந்தே உன்னோட ஹெச்பி மொத்தமும் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆஷ் ரோலர் நம்ம ஹாருவை பார்த்து சொல்லுவான். இந்த ஆக்சிலரேட்டட் வேர்ட்ல ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா நிஜத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த வலி ஏற்படும். அந்த ஒரு காரணத்தினால இப்ப நம்ம ஹாருவுக்கு அதிகமான அளவு பெயின் இருக்கும். கரெக்டா அவனோட பைக்கை ஒரு இடத்துல டர்ன் பண்ணும்போது அந்த பைக்கை லைட்டா ஸ்லோ பண்ணுவான். கரெக்டா ஸ்லோ பண்ண உடனே அந்த டைமிங்க புடிச்சுக்கிட்டு நம்ம ஹாரு அவனோட பைக்கோட பின்னாடி டயரை அப்படியே தூக்கிடுவாரு. அப்ப இருக்கிற பைக்கோட பெரிய வீக்னஸ் அந்த பைக் எல்லாமே ரியர் வீல் டிரைவ் தான். அந்த ஒரு காரணத்தினால பின்னாடி வீல தூக்கிட்டா அந்த பைக்கால எதுவுமே ஓட முடியாது. இதனாலதான் நம்ம ஹாரு பின்னாடி வீல கரெக்டா தூக்கி இருப்பாரு. அதனால நீ முன்னாடி வீல வச்சு வேணா ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆஷ் ரோலர் கிட்ட கிண்டலா சொல்லுவாரு. நம்ம ஹாரு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஷ் ரோலர் அடிக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணோனே நம்ம ஹாரு அவரோட அல்டிமேட் அட்டாக்கை யூஸ் பண்ணி அப்பவே அந்த ஆஷ் ரோலரை தோக்கடிச்சிருவாரு. சேலஞ்சிலையும் ஜெயிச்சிருவாரு. உனக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம யுக்கி கேட்பாங்க. உடனே நம்ம ஹாரு சொல்லுவாரு, அவன் லெவல் 2ல இருந்ததுனால இன்னும் அதிகமாவே எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு. கரெக்டா இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு சியோ வந்துருவாங்க. உங்களால ஹாருக்கு எப்பவுமே பிரச்சனை தான், உங்களுக்கு ஹாரு கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கோவமா கேட்பாங்க நம்ம சியோ. அதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. ஆக்சுவல் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு போகவே இல்ல. சோ அந்த காரணத்தினால நான் இந்த சீரிஸை டிராப் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா பிரகாஷ் ப்ரோ, நவீன் ப்ரோ, சிவராமன் ப்ரோ, கிஷோ ப்ரோ, மித்ரன் ப்ரோ, அப்புறம் டிமான் கிங் ப்ரோ இவங்க எல்லாரும் வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ இவங்களுக்காக தான் நான் இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நீங்க எல்லாரும் திரும்பி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் சயனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.